இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா என்று 3 ஞானிகளின் வருகை என்று. இந்த 3 ஞானிகளின் வருகை நமது வாழ்வின் எதை மையப்படுத்துகிறது, எந்த நற்குணங்களை நாம் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த திருக்காட்சி பெருவிழா நமது வாழ்வின் மையத்தை கற்றுத்தர விரும்புகிறது. ஆமன்புக்குரியவர்களே, இந்த திருக்காட்சி பெருவிழாவின் நற்செய்தி வாயிலாக நமது வாழ்வின் நற்குணம் கொண்ட மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதை இறைவன் வார்த்தையிலே இன்று வலியுறுத்த விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து திருக்காட்சி பெருவிழாவின் மகிமையும் ஆசிரையும் நாம் பெற்றுக் கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் அன்று 3 ஞானிகள் அவரது அருளையும் ஆசிரையும் தேடி வந்தது போல, இதோ நாமும் குடும்பமாக இந்த பெருவிழாவில் இறைவனை நாடி தேடுவோம். ஆசீர்வாதம் நம்மை வழிநடத்துவதாக. அன்பில் இனியவர்களே, சாதி, சமயம், மொழி, இனம் கடந்த ஒட்டுமொத்த வரலாற்றின் எழுச்சியாகத்தான் நமது பாலகம் இந்த மண்ணுளிகளை பிறந்திருக்கிறார். இயேசுவை காண வந்தவர் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் விசுவாசமும் பெற்று சென்றனர். மலரும் பூக்கள் மனம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்வதில்லை. மணக்கும் சந்தனம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சந்தன மரம் கூறுவதில்லை. வீசும் தென்றல் எனக்கு மட்டும்தான் குளுமை என்று சொந்தம் கொண்டாடுவதில்லை. பயன் தரும் தென்னை மரமும் குளுமையான இளநீர் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அது சொல்வதில்லை. இயேசு பிறப்பு எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது. அவரின் பிறப்பின் வெளிப்பாடு மதம், இனம், சாதி, சமயம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் அனைத்தையும் கடந்து ஒட்டுமொத்த வரலாற்றின் எழுச்சியாக உருவாக்கும் ஒரு பிறப்பாகவே அது இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்மை சூழ்ந்துள்ள இயற்கையின் சூழல் எதுவும் நமக்கு சொந்தம் என்று சொல்வதில்லை. சமூக சூழலில் மனிதன் மட்டுமே எல்லாம் எனக்கு சொந்தம், எனக்கு மட்டும் தான் சொந்தம், என்னோடு தான் என்று சொல்லுகிறான். ஆனால் இயேசுவின் பிறப்பு எந்த தனி மனிதனோ குறிப்பிட்ட மனிதர்களை சார்ந்தது மட்டும் கிடையாது. மாறாக அனைத்திற்கும் அனைத்துமாய் அனைவருக்குமாய் இந்த மண்ணுலகளை மாபரன் பிறந்ததுதான் உண்மை என்பார்ந்தவர்களே. 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியில் உதயமான இறைமகன் மாட மாளிகையில் பிறப்பாரா, குடிசையில் பிறப்பாரா, உன்னிடம் பிறப்பாரா, என்னிடம் பிறப்பாரா என்ற கனவுகளும் கற்பனைகளுக்கும் மத்தியில் மனித வடிவில் மாட்டுக்குடிலில் மரியின் வயிற்றில் மார்கழி மாத குளிரில் உதயமானார். இவரின் பிறப்பு அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து ஒட்டுமொத்த வரலாற்றின் எழுச்சியாக அமைந்துள்ளது. இந்த திருக்காட்சி விழா கொண்டாடுவதின் நோக்கம் வறுமையில் வாழ்ந்தாலும் வளமையில் வாழ்ந்தாலும் இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் துன்பப்படுவர்களுக்கும் ஆறுதல் தேடுவோருக்கும் அவர் அரசர். அதனால் தான் சாதி, மத, இன, மொழி அனைத்தையும் கடந்து புற இனத்த ஞானிகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த 3 ஞானிகளும் கடவுளை தேடி வருகிறார்கள். ஏன் இவர் பெத்லகேமில் தான் பிறக்க வேண்டுமா என்ற ஒரு சிந்தனை இன்றைய திருவிழா நம்ம மத்தியிலே வைக்கிற பொழுது அதற்கான உதாரணங்கள் திருவுவிலியம் நமக்கு விளக்கத்தை அளிக்கிறது. என்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்க வேண்டும் என்பதை, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் இல்லம் என்று பொருள். இயேசு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு அளித்து, இது உங்களுக்காக கையளிக்கப்பட்ட என் உடல், இதை நினைவாக செய்யுங்கள் என்று லூக்கா 22:9 சொல்லுவது போல அப்பத்தில் எழும் என்றும் வாழும் அவர் அப்பத்தின் இல்லமாகிய பெத்லகேமில் பிறக்கிறார். இரண்டாவது, பழைய ஏற்பாட்டில் ரூத் புத்தகத்தில் அனைவருக்கும் மீட்பு உண்டு என்ற உண்மையை தெளிவுபடுத்துகிறார். இயேசுவின் பரம்பரை வரிசையில் சொல்லப்படும் 4 பெண்மணிகளில் இந்த ரூத் ஒரு பெண்மணி இருக்கின்றார். கீழ் திசையில் இருந்து 3 ஞானிகள் வருகை யூதரில்லாதவருக்கும் கடவுள் மீட்பராக இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ரூத் என்ற பெண்மணி வாழ்ந்தது பெத்லகேமில் தான். ரூத் 2:1 தெளிவுபடுத்துகிறது. யாக்கோபு தன் மனைவி ராக்கேலை அடக்கம் செய்தது பெத்லகேமில் தான். ராக்கேல் கானான் நாட்டில் இருந்தால் பெத்லகேம் என்று அழைக்கப்படுகிற எபிரத்தா ஊருக்கு போகும் பாதையில் ஓரத்தில் அவளை அடக்கம் செய்கின்றார்கள். இதை நாம்
தொடக்க நூல் 48:7 வாசிக்கிறோம். இப்படி தாவீது பிறந்த ஊர் பெத்லகேம். முன்னறிவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட தாவீது யூதா நாட்டுக்கு பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். 1 சாமுவேல் 17:12 சொல்லுகிறது, யாக்கோப்பு வாழ்ந்த தாவீது பிறந்த பெத்லகேமில் தான் இயேசுவும் பிறக்க முடியும் என்பது தெளிவாக உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த 3 மனிதர்கள் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். இந்த 3 மனிதர்கள் எதை நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார்கள் என்றால், 3 வகையான குணங்களை இன்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். 3 வகையான மனிதர்களை இங்கு பார்க்கலாம். பதவி வெறி பிடித்து ஏரோது முதல் வகை மனிதன். அன்றைய மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் 2ஆம் வகை மனிதர்கள். என்ன துன்பம் வந்தாலும் இயேசுவை பார்க்க விரும்பிய 3 ஞானிகள் 3ஆம் வகை மனிதர்கள். முதல் வகை மனிதர்கள் ஏரோது பதவி வெறி பிடித்தவன், சுயநலக்காரன், பதவியை தக்க வைக்க எதையும் செய்ய அஞ்சாதவன். குழந்தை பிறந்தவுடன் என்னிடம் சொல்லுங்கள், நானும் வழங்க வேண்டும் என்று மறைமுகமாக பழிவாங்க துடித்தான். லூக்கா 2:8 வாசிக்கிறோம். இன்று பதவி வெறி பிடித்தவர்கள், சுயநலவாதிகள் புதிய ஏரோதுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? சற்று சிந்திப்போம். 2ஆம் வகை மனிதர்கள் அன்றைய மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் ஆலயத்தை ஆதாயமாக்கி கொண்டு மக்களை அடிமைப்படுத்தினார்கள். சொல்லுவது வேதம், வாழ்வது வெளிவேடம். வாசிப்பார்கள், வாழாதவர்கள். பேசுவார்கள், செயல்படாதவர்கள். ஞானிகள் இயேசு பாலனை பார்க்க சென்ற போது அவரை வணங்க செல்லாது ஏரோதின் காசுக்கு தங்களை அடகு வைத்து, அவர்கள் ஆன்மாவை அடகு வைத்து விசுவாசத்தை விட்டு தங்களை காய்ந்து போன பட்டமரத்துக்கு ஒப்பானவர்கள். இதயமே இல்லாத இவர்கள் ஏரோதுவின் கைக்கூலிகளாக இருக்கிறார்கள். அந்நியர்கள் இயேசு பாலனை பார்க்க வந்தார்களே, நாமும் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத கொடியவர்கள் இவர்கள் அனைவரும் 2ஆம் வகை மனிதர்களாக இருக்கிறார்கள். அந்நியர்களாக இந்த 3 அரசர்களும் பாலனேசுவை தேடுகிற பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூறு அறிஞர்களும் அந்த ஏரோதுக்கு கைக்கூலியாக இருந்து பாலனேசுவை கொல்ல தேடினார்கள் அல்லவா? 3ஆம் வகை மனிதர்கள். 3 ஞானிகள் எவ்வளவு துன்பங்களும் இடர்களும் வந்தாலும் இயேசுவை பார்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்ற லட்சியத்தில் இறுதி வரை நிலைத்திருந்தவர்கள். ஆம், நமது வாழ்வில் நாம் இப்பேற்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். அவர்கள் கொடுத்த அந்த 3 ஞானிகள் கொடுத்த 3 பரிசுகள் நமது வாழ்வின் எழுச்சியை கற்றுத்தருகிறது. பொன், தூபம், வெள்ளை போலம் இவை இயேசுவின் எதிர்கால பணிகளை பற்றியும் அவரது இறுதிகால பணிகளை பற்றியும் விளக்குகிறது. இவை 3ம் இயேசுவின் 3 பண்புகளை பிரதிபலிக்கிறது. பொன், அரசர்கள் வெற்றி வாகை சூடி நாட்டுக்குள் வரும்போது நாட்டு மக்களால் அறிவிக்கப்படும் விலை மதிப்புள்ள காணிக்கை பொன்னாகும். குடிசையில் பிறந்த பாலகன் உலக மக்களுக்கு தம்மையே அர்ப்பணித்து தன்னலமற்ற அரசராக விளங்க போகிறார் என்பதை இந்த பொன் இங்கு நமக்கு நினைவுபடுத்துகிறது. தூபம், ஆலயத்தில் தூபமிடுவது குருவின் பணியாகும். இயேசு அனைவருக்காகவும் தம்மையே பலியாக்குவார். அவரின் பெயரால் திருப்பலி நிறைவேற்றப்படும். திருப்பிடத்தில் இது தொடர வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எபிரேயர் புத்தகம் 5:7-10 வாசித்தால் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். 3வது வெள்ளை போலம், இறந்த உடலில் பூசப்படும் வாசமிகு தைலமாகும். நீர் மனுக்குலத்தை மீட்க கல்வாரியில் பலியாக்கப்படுவது என்பது அடையாளமாக வெள்ளை போலத்தை காணிக்கையாக கொடுக்கிறார்கள். ஆம், நமது வாழ்வில் நாம் நம்மையே கேள்விக்குட்படுத்துவோம். இந்த 3 வகை மனிதர்கள் நாம் யாரை போல வாழ்கிறோம்? நமது எதிர்கால பணிகள் எதை மையப்படுத்தி இருக்கின்றன? கொடுமையின் போர்வால் ஏரோது, அறிவை அடகு வைத்து ஆலயத்தை மட்டுமே மையமாக கொண்டு வாழ்ந்த பரிசேயர்கள், குறிக்கோளில் இறுதி வரை நிலைத்திருந்த லட்சியத்தை அடைந்த மகிழ்ந்த 3 ஞானிகளா நாம் யாராக இருக்க போகிறோம்? இயேசு கிறிஸ்து வானகத்தில் கூடாரம் அமைத்துக் கொண்டு வாழவில்லை. ஏழை எளிய மக்களின் உள்ளங்களில் உறவு கொள்ள விரும்புகிறார். இயேசுவின் வாழ்வை பின்பற்றி நாம் ஒருவருக்கு காணிக்கையாக்கிக் கொள்வோம். மற்றவரின் வளர்ச்சியை நம்மையே கையளிப்போம். ஞானிகளை போன்று லட்சியத்தில் நிலைத்திருப்போம். வாழ்வோம், வளர்வோம், இறைவனை இரகமாக பிடிப்போம். இதைத்தான் ஆண்டவரின் திருக்காட்சி விழா நமக்கு உணர்த்துகிறது. எனவே இதை அறிந்து வாழ்வில் முற்படுவோம். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் சுயநலங்களை களைந்து பொதுநலவாதிகளாக, நன்மைகளை வித்திடுபவர்களாக, வாழ்க்கையில் ஏற்படுகிற எப்பேற்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் இந்த ஞானிகளைப் போல தடைகளை தகர்த்தறைந்து உமது அருளை பெற உண்மையை நாட எங்களோடு தங்கும் ஆண்டவரை
பிரைஸ் தி லார்ட்.